என் பேர் டாக்டர் பிரபுச்சந்திரன். ஓகேவா? நான் வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு விளக்கில் படித்து பஸ் பிடிச்சி அப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து அந்த மாதிரி வளர்ந்து வந்தால்தான். ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கிறீங்க நீங்கள்? படித்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு. அப்படின்னா நம்ம பெரிய ஆள் ஆகிறதுனா இல்லை, ஜஸ்ட் நாட் ஃபார் ஃபன். இது வந்து வேலிடாக தான் நம்ம பேசுகிறோம், எல்லாமே வேலிடாக தான் இருக்கும். ஓகே, 4 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் படித்து 4 பேருக்கு உதவி பண்ண போகிறீங்க, அதான் பெரிய ஆள் ஆகிறதா? வெரி குட், கை தட்டிருங்க, உட்காருங்க. ஏன் படிக்கணும்? வெரி குட். நல்லா சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்து என்ன உதவி செய்யறதுக்கா? நல்லா கேட்டுங்க. அவங்க படிச்சு சம்பாரிச்சு ரெடியா இருப்பாங்க, நம்ம போய் உதவி மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, குட், கை தட்டிருங்க அவங்களுக்கு. வேற ஏதாவது யூனிக்கான பதில் யாட்டா இருந்தா சொல்லலாம். இதுக்குதான் படிக்கிறேன்னு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா உங்களுக்குலாம்? சார் வேற வழியே இல்லாம படிக்க வந்திருக்கேன் சார், எந்த கோர்ஸுமே கிடைக்கல சார், அதனால வந்தேன் சார். இல்லை, ஏற்கனவே பக்கத்தில் இருக்க அண்ணாவோ பெரியப்பா பையனோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, அதனால அதை நான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து எந்த கோர்ஸுமே கிடைக்காம வந்திருப்பாங்க. வேற நம்ம வாங்கின மார்க்குக்கு இதுதான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம நினைப்போம். சரி, வேற வழி இல்லை சார், என்னால் இவ்வளோதான் ஃபீஸ் கட்ட முடியும், அதுக்காக வந்திருக்கேன். 4th வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேலை வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைக்கும். ஐ கேன் கெட் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் திஸ் கோர்ஸ் அப்படி நினச்சி நான் வந்தேன். 5வது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சீனியர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அதனால அந்த கோர்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னு எல்லா ஆங்கிலையும் இருக்கலாம், எனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம இனிமேல் பண்ண போகிறது, நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கோம். பொதுவாக அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. எப்போ அவங்களுக்குமே பிடிச்சிருக்காது. சின்ன வயசுல இருக்கும்போது யாருக்கு அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. வளர்ந்ததுக்கப்புறம் நீங்களும் அதே தான் பண்ணுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க. அப்போவும் உங்களை மாதிரி உள்ளவனுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம அட்வைஸ் பண்ண போகிறது, we are going to have a discussion. நம்ம பேசுவோம், வாதம் பண்ணுவோம், இல்லை விவாதம் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஏன் படிக்கிறேன்னு கேட்ட கேள்விக்கு எல்லாரும் ஒவ்வொரு பதில் சொன்னீங்க. ஆனால் நிச்சயமா படித்து முடிச்சு தன்னோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கும், தன் குடும்பத்தோட பொருளாதாரத்தை 2வது வளர்த்துக்கிறதுக்கும், 3வது தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்யறதுக்கும் இந்த பொருளாதாரம்ங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம படிக்கிறோம் இப்போ. ஓகே, நீங்கள் படிக்கிற கோர்ஸே அப்படி தான். சரி, நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கும் நிறைய சம்பாதிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட அறிவை நான் எந்த அளவுக்கு அப்ளை பண்றேனோ அந்த அளவுக்கு எனக்கான பொருளாதாரம் வளரும். எஸ் ஆர் நோ? அவர் அப்ளை பண்ணது தகுந்த மாதிரியான இடத்துல அவர் இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு அப்ளை பண்றேனோ அதுக்கு எனக்கான ஒரு இடத்துல நான் இருக்கேன். கரெக்ட்? யார் ஒருவர் தனது அறிவை சரியான இடத்துல சரியான விதத்தில் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த கோர் எக்ஸ்ட்ரீம் என்ன வேணுமாலும் கிடைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. உடனே போய் பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் தேடாதீங்க, அதுல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். நீங்க உங்களோட துறையில உங்களோட அறிவை எந்த அளவுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுதான் உங்களோட வெற்றி. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்க வீட்டுல? எனக்கு தான் தெரியும். நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்கன்னு சொல்லலாம், ஆமாவா இல்லையா? 4 மாசம் ஆச்சு சார் ஒரு செப்பல் வாங்கி போடுறதுக்கு. 1 வருஷமா கெஞ்சிதான் சார் இப்ப ஒரு சட்டை வாங்க முடிஞ்சுச்சு. சரியா? 2 வருஷம் போராடி இருக்க சார் இந்த ஆண்ட்ராய்டு போனை வாங்குறதுக்கு எங்க அப்பங்கிட்ட இருந்து. இப்படி பல பதில்கள் உங்ககிட்ட இருக்கு. நம்ம பிள்ளை ஜெயிச்சிடணும், நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும் எல்லாருமே நினைப்பாங்க. நம்ம பிள்ளை எப்படியாவது பொருளாதாரத்துல வளர்ந்துடணும் எல்லாருமே நினைப்பாங்க. நம்ம பிள்ளை எப்படியாவது எல்லாரும் பாராட்டுற லெவலுக்கு வளர்ந்துடணும் நினைப்பாங்க. கரெக்டா? அதனால ஏற்படக்கூடிய அந்த பயத்துல தான் நம்ம கிட்ட நிறைய பிஹேவ் பண்ணுவாங்க. அதை ஒதுக்கி வச்சிருங்க. இன்னொரு விஷயம், நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்டவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வீட்டுல கண்டிப்பா ஆள் இருக்காங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? படிக்கிறதுங்கிறது உங்களோட தான், அவங்களோடது கிடையாது. உங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுங்கிறது உங்களோட தான், அவங்களோடது கிடையாது. கரெக்ட்? எந்த கோர்ஸ் வேணாலும் அந்த கோர்ஸ்ல உனக்கான ஆழமான அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உன்னோட அடையாளம். கண்டிப்பா நீ தான் ஃபர்ஸ்ட். நீ யாரையும் வெல்ல வேண்டாம், யாரையும் தோக்கடிக்க வேண்டாம். ஆனா நீ சரியா இருந்து உன்னோட இலக்கை அடையும் பொழுது நீ தான் முதலா இருப்ப. கரெக்டுங்களா? யூனிக் ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடிய தனித்துவமான அறிவு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உண்டு. ஆதார் கார்டுல வைக்கும்போது எப்படி கைரேகை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்கா இருக்கோ அந்த மாதிரி அறிவுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்கா இருக்கும். அந்த அறிவு என்னன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பும் கடமையும் அதற்கான அதிகாரமும் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. கல்விங்கிறது எல்லாருக்கும் பயன்படுறதா இருக்கணும், பிரச்சனை உள்ளவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்போ சார் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னா உங்களுக்கு நீங்க முதல்ல கொடுத்துக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வளரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.